ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 ஆல் டைம் ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வரும் நாட்களில் ஆல் டைம் ஹையை தாண்டுமா, இல்லை நிஃப்டி 50ல் பெரிய கிராஷ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த வாரமோ அடுத்த வாரமோ நிகழப்போகிற முக்கியமான நிகழ்வுகள், அது மார்க்கெட்டை எப்படியெல்லாம் இம்பேக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது? வீடியோ கடைசியில் அனலிஸ்ட் கொடுத்த சில ஸ்டாக்ஸ், அதை பைக்காலோட டார்கெட்டோட பார்க்க போகிறோம் வித் சார்ட். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி 50 சார்ட்டை நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி 50 இப்போ இருக்கிற இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றத்தோட 26,033 முடிஞ்சிருக்கு. இந்த ப்ளூ கலர் லைன் 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தான் அதோட இப்போதைக்கான கிரிட்டிக்கல் சப்போர்ட். இதை உடச்சி கீழே வந்ததுன்னா அடுத்தது கிட்டத்தட்ட 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வர வரைக்கும் அதோட ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இப்போவும் மார்க்கெட்டு அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி போகிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் தான் சார்ட்டில் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆர்எஸ்ஐயில் மட்டும்தான் ஒரு சின்ன டைவர்ஜன்ஸ் தெரியுது. இங்கே சார்ட்டில் ப்ரைஸை பார்த்தோன்னா ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஆனால் ஆர்எஸ்ஐயில் லோயர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு டைவர்ஜன்ஸ் தெரியுது. நிஃப்டி 50யோட வீக்லி சார்ட்டை பார்த்தோம்னா போன வருஷம் இருந்த அந்த ஹையை தாண்டி இன்னும் க்ளோசிங் வைக்கல. ஒரு 3 நாளாக அது ட்ரை பண்ணாலும் அந்த இதில் தக்க வச்சுக்க முடியாமல் ஒரு செல்லிங் தான் வந்திருக்கு. மற்றபடி பெரிய செல்லிங்லாம் எதுவும் வராமல் கிட்டத்தட்ட அந்த ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50யோட பிவோட் லெவல், அதை பார்த்தாலும் பாசிட்டிவாக தான் இருக்குது. அழகாக ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி அப் ட்ரெண்டை நிஃப்டி 50 காட்டியிருக்கு. இந்த பிவோட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அப் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் பிவோட்டை டச் பண்ணி மேலே போயிருக்கு. இப்போவும் அந்த பிவோட்டை பிரேக் பண்ணாமல் தான் இப்போ கடைசியான ப்ரைஸும் இருக்குது. இந்த பிவோட்டில் இருந்து அடுத்தது கிட்டத்தட்ட 26,600 வரைக்கும் அடுத்த ஸ்விங்குக்கு அது போகிறதுக்கான வாய்ப்பை தான் நிஃப்டியோட இந்த பிவோட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் நமக்கு காட்டிகிட்டு இருக்கு. 3 நாளாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அது நேற்று தொடங்கி நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் முடிய போகுது. வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஆர்பிஐ மீட்டிங் முடிஞ்சோடனே ரேட் கட் எதனா பண்ணுறாங்களா அப்படின்ற தகவல் வெளிவரும். ஒருவேளை அவங்க ஈவினிங் லேட்டாக சொன்னாங்கன்னா அதோட தாக்கம் திங்கக்கிழமை மார்க்கெட்டில் தெரியலாம். இப்போ வரைக்கும் பொதுவான எதிர்பார்ப்பு என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தரப்பு எதிர்பார்க்குறாங்க. இல்லை போன வாட்டி சொன்ன மாதிரி அக்டோபரில் நடந்த மீட்டிங்கில் இன்ஃப்ளேஷன்லாம் கண்ட்ரோலில் தான் இருக்குது, இப்போ எந்த ரேட் கட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு மிக்ஸ்டாக தான் எதிர்பார்ப்பு போயிட்டுருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் சின்ன சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், எது மார்க்கெட்டில் இம்பேக்டை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் அமெரிக்காவில் நடக்கிற ஃபெட்டோட மீட்டிங். அங்கே பொதுவாக என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அங்கேயும் 25 பேசிஸ் பாயிண்ட்டு ரேட் கட் பண்ணுறவங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புலனால தான் தங்கத்தோட விலை ஏறிட்டு இருக்கு. அதே போல் அவங்களோட மார்க்கெட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பபுள்னால ஒரு இறக்கத்தை சந்தித்த மார்க்கெட் இந்த ஃபெட்டோட ரேட் கட் ஹோப்னால தான் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்ருக்கு. இவங்க டிசம்பர் 10 அடுத்த வாரம் புதன்கிழமை ரேட் கட் பண்ணுறாங்களா இல்லையா, அதுவும் மார்க்கெட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது அமெரிக்கா மார்க்கெட்டில் தாக்கத்தை டைரெக்டாக ஏற்படுத்தும். அமெரிக்கா மார்க்கெட்டில் ஏற்படுத்த தாக்கம் இந்தியா மார்க்கெட்லேயும் மறைமுகமாக தெரியும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ட்ரேட் டீல். இதை தான் இப்போ மார்க்கெட் எல்லாமே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ட்ரேட் டீல் 3 வாரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியா கூட நம்மளோட ட்ரேட் டீல் சுமூகமாக முடிய போகுது அப்படின்னு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அமெரிக்கா பக்கத்துலேருந்தும் சரி இந்தியா சைட்லேருந்தும் சரி எந்த அப்டேட்டும் கிடைக்கல. இது நல்லபடியாக பாசிட்டிவாக முடிஞ்சதுன்னா மார்க்கெட் இன்னும் மேல் நோக்கி வேகமாக ஏறத்துக்கு இந்த நியூஸ் இம்பேக்ட் கொடுக்கும். அதுவே வேற மாதிரி இருந்தாலும் நெகட்டிவ் இம்பேக்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் லைஃப் டைம் லோவை ஹிட் பண்ணியிருக்கு. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த ட்ரேடோட பாதிப்பு தான். ஏன்னா நம்ம அமெரிக்காவுக்கு செஞ்சிட்டு இருந்த எக்ஸ்போர்ட்ஸ்லாம் பெரிய அளவுக்கு இப்போ குறைஞ்சிருக்கு.
நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாதானே நமக்கு அங்கேருந்து டாலர் வரும். இப்போது அங்கேருந்து நமக்கு டாலர் வரதில்லை. அதனால டாலர் டெஃபிஷியன்ட் ஆயிட்டிருக்கு. இன்னொன்று என்னென்னா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் அதிகமாக விற்றுட்டே இருக்காங்க. அதனால் டாலர்ஸ் வெளியே போயிட்டே இருக்குது. இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அவரு தான் நம்ம தலைவர் திமிங்கலம் அவர்கள். இவர் மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒன்று பேசிட்டாருன்னா, அது சாதகமாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டை ரியாக்ட் பண்ணும். இல்லை இவர் நெகட்டிவாக எதனா பேசிட்டு, இல்லை நம்ம வந்து இப்போது புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காரு, இதனால் கோபமான ட்ரம்ப்பு ஏதாச்சும் பேசிட்டாருனாலும் மார்க்கெட் பெரிய அளவில் வீழ்ச்சி அடையத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 3% இறக்கத்தில் முடிஞ்சிருந்தது. அந்த இண்டெக்ஸில் இருக்க 12 பேங்க்குமே ஹை செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்தது நேற்றுக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்டிஐ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது அக்டோபர் மாதத்தில் என்ன பேசப்பட்டிருந்தது அப்படின்னா, இந்த எஃப்டிஐயோட லிமிட் 20%லேருந்து 49% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பேசப்பட்டுட்டு இருந்தது. அதாவது இந்த பொதுத்துறை வங்கிகளில் அவங்களோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட லிமிட் அது வந்து நேற்றுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த சேஞ்சஸ்லாம் நடக்காது, ஏற்கனவே இருந்த லிமிட் 20% என்னவோ அதுவே தொடரும் அப்படின்றது தான் நியூஸ். இந்த நியூஸ் வந்து மார்க்கெட்டில் டிஸப்பாயின்மெண்ட்டை கொடுத்தனால நேற்று நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸில் பெரிய செல்லிங் வந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸோட சார்ட். தொடர்ந்து ஒரு நல்ல புல்லிஷ் ரேலியை கொடுத்துட்டு இப்போது இந்த நியூஸ்னால ஒரு ஹெவி செல்லிங்கும் ப்ராஃபிட் புக்கிங்கும் நடந்துகிட்ருக்கு. உங்ககிட்ட இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருந்ததுன்னா நீங்களும் இங்கே ப்ராஃபிட் புக்கிங் செய்ய வேண்டிய இடம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் பேங்கோட சார்ட். இங்கேயும் நல்ல ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நல்ல ஒரு ரேலி கொடுத்து கிட்டத்தட்ட 30%க்கு மேலே இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறமே ஒரு லாபத்தை கொடுத்துருக்கு இந்தியன் பேங்க். ஆனால் இங்கே நடக்கிற அந்த 3 நாள் கேண்டலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட ப்ராஃபிட்டை பார்ஷியல் ப்ராஃபிட்டாகவும் சரி, இல்லை நீங்கள் ஷார்ட் டேர்மாக இருந்தால் எக்ஸிட் ஆகிறதும் சரி, இங்கே நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். இல்லாட்டி உங்களுடைய ப்ராஃபிட்லாம் பேப்பர் ப்ராஃபிட்டாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சில ஸ்டாக்ஸை பார்க்கலாம். இதுக்கெல்லாம் பை ரேட்டிங் வந்திருக்கு. இது எஜுகேஷ்னல் பர்பஸுக்கு மட்டும்தான். இது எதுவும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் உங்களோட ஃபண்டமெண்டலும் டெக்னிக்கல் அனலைசஸ்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதலாவது பார்க்க போகிறது சீமென்ஸ். சீமென்ஸோட தற்போதைய விலை இந்த விலையில் இருக்குது. இப்போது அதோட டார்கெட் விலையாக 3800 வரைக்கும் போகலாம் அப்படின்றது தான் இந்த பை ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சீமென்ஸோட சார்ட்டை பார்க்குறோம். இப்போ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 நல்ல ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் போட்டு நல்ல பாசிட்டிவாக தான் அதோட ப்ரைஸ் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆர்எஸ்ஐயில் பார்த்தாலும் சரி மிட்லைனுக்கு மேலே ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது அதோட ப்ரைஸ். செகண்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ். இதோட டார்கெட் ப்ரைஸ் 3900 3900 வரைக்கும் போகலாம் அப்படின்றது தான் இவங்களோட பை ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. இப்போது டிவிஎஸ் மோட்டாரோட சார்ட்டை பார்க்கலாம். டிவிஎஸ் மோட்டார்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்சைடு மூமெண்ட்டை கொடுத்துட்டு இப்போது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் போயிட்டுருக்கு. மறுபடியும் இந்த 3645 அப்படின்ற லெவலை தாண்டி ப்ரைஸ் மேலே ஏறுனா இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் இப்போ வரைக்கும் சார்ட்டில் காட்டிகிட்டு இருக்குது. இப்போயும் ஒரு நெகட்டிவ் மொமெண்டம் இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவும் இல்லாமல் இப்போ ஒரு நியூட்ரல் ஸ்டேஜில் இந்த டிவிஎஸ் கம்பெனியோட ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மூணாவது பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் பரோடா. இதோட டார்கெட் 330 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட சார்ட்டை நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்ல கிளியர் அப் ட்ரெண்டை கொடுத்துருக்கு. இவ்வளோ நாள் ப்ரைஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் கன்சாலிடேஷன் ஆகி நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மூவிங் ஆவரேஜும் மேலேயும் கரெக்டாக பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. அதே போல் ஆர்எஸ்ஐலையும் மிட்லைனுக்கு மேலேயே அது போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்லேயும் நல்ல அப்வர்டு மூமெண்ட் இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு இப்போ இந்த சார்ட் காட்டிகிட்டு இருக்குது. கடைசியாக நம்ம பார்த்துட்டு இருக்குது ஏஷியன் பெயிண்ட். இதோட டார்கெட்டாக 3200 வரைக்கும் இதோட ப்ரைஸ் போகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அதோட சார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சார்ட்டில் ப்ரைஸ் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் மூமெண்டத்தில் தான் இருக்குது. எல்லா மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலும் பிவோட்லேருந்து எல்லா ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3 அதையும் தாண்டி தான் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா RSIயில் ஓவர் பாட் ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வாங்கிறதுக்கு பதிலாக ப்ரைஸ் கொஞ்சம் கூலாகி இங்கே RSI ஒரு மிட்லைன் பக்கம் வந்துச்சுன்னா இந்த ப்ரைஸ் வந்து ஒரு பிவோட் கிட்ட வந்து அப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகலாம். அப்போ இந்த பிவோட் கிட்ட வர டைமில் நம்ம பை பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது ஓவர் சோல்டு ஏரியாவில் இந்த ரேட் வந்து ரொம்ப ஹையில் இருக்குது. நம்ம ஒருவேளை இந்த இடத்துல வாங்கி ப்ரைஸ் இறங்கிடுச்சுன்னா ரொம்ப இறக்கத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.